ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரீமியர் ப்ரோனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அதோட இன்டர்ஃபேஸ் என்ன அப்படின்றது சும்மா பேசிக்காக பார்ப்போம். ஸோ ப்ரீமியர் ப்ரோன்றது ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேருங்க. ஏன் ப்ரோ நான் வந்து மொபைல்லையும் எடிட் பண்ணலாமே, ஏன் பிசியை நான் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ட்ரோல் தாங்க. ப்ரீமியர் ப்ரோவில் நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது. மொபைல்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் கண்ட்ரோல்ஸ் கம்மியாக இருக்குது. நீங்கள் கேப்கட்லேயே நிறைய விஷயத்த பண்ண முடியும். இப்போ ஏஐ வந்ததுனால உங்களால் ஒரு சில விஷயங்களை பண்ண முடியும். பட் ஒரு சில விஷயங்கள் லேக் ஆகிறது இன்னுமுமே இருக்கிறது தான். ஓகேவா? கீ ஃப்ரேமிங்கை இன்னும் பெட்டராக பண்ண முடியல, மோஷன் பிளர் இல்லை அதில். இந்தமாதிரி ஒரு சில விஷயம்லாம் லேக் ஆகுது. ஆல்சோ அதில் நீங்கள் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக எடுக்கும். பிசியில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பிசியில் உங்களால் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ண முடியும், நிறைய எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுத்துக்குமே இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் சாஃப்ட்வேர் தான் எடுத்திருக்கோம், ப்ரீமியர் ப்ரோ. ஏன் ப்ரீமியர் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து மோஸ்ட்லி நம்மளால் எல்லாத்தையுமே பண்ணிட முடியும். பட் இதுலேயுமே ஒரு சில பர்டிகுலரான விஷயத்துக்கு நம்ம ஒரு சில ஆப்ஸ் ஸ்விட்ச் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. லைக் நீங்கள் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து அனிமேஷனுக்கு, ஆடியோவுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஆடிஷன் இருக்குது. எக்ஸ்போர்ட்டிங்க்கு மட்டும் தனியாக மீடியா ப்ரௌசர் இருக்குது. ஸோ ஒரு என்ட்ரி லெவல் எடிட்டிங் ஆல்சோ இதுலேயே நம்மளால் அட்வான்ஸாக பண்ண முடியுங்க. என்ட்ரி லெவல்னு இது ரொம்ப பேசிக்ஸ்னு நினச்சிடாதீங்க. இந்த ப்ரீமியர் ப்ரோவில் ரொம்ப அட்வான்ஸாகவே நம்மளால் எடிட் பண்ண முடியும். நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தர போகிறது பேசிக். ஸோ இந்த ப்ரீமியர் ப்ரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ரீசெண்டாக ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கே வரும். நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து லொக்கேஷன் கேட்கும் இம்போர்ட் பண்ணுறதுக்கு. எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷனை கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் சாம்பிள் ஃபார் இன்ட்ரோ ப்ரீமியர் ப்ரோ. ஓகேவா? இன்ட்ரோ ப்ரீமியர் ப்ரோ கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து என்ன லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷன் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டெம்ப்ளேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் டெம்ப்ளேட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கொடுத்து உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுன்றது ரொம்ப தெளிவாக இருங்க. லொக்கேஷன் ஆர்கனைஸ்டாக இருந்தே ஆகும். சரி, இந்த லொக்கேஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கிரியேட் ஆப்ஷன் கொடுங்க. இந்த கிரியேட் இருக்கா, கிரியேட் கொடுத்தீங்கன்னா உள்ளே போய்டும். ப்ராஜெக்ட் நேம், லொக்கேஷன், கிரியேட். ஓகே. ஸோ இதெல்லாம் இது வந்து இது என்னோட இந்த ஒர்க் ஸ்பேஸு. இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஸோ இன்ட்ரோ ஒரு பேசிக் ஒர்க் ஸ்பேஸ் ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு ஒர்க் ஸ்பேஸ். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஆக்சுவலி இந்த இது கூட ஒரு பேசிக்கான ஒர்க் ஸ்பேஸ் கிடையாது. பேசிக்கான ஒர்க் ஸ்பேஸ் எசென்ஷியல். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸில் வந்து இதை நான் கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ ஒர்க் ஸ்பேஸில் என்ன பண்ணணும்னா பேசிக்ஸ் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து காட்டுறேன். ஸோ இதுதாங்க ஒரு பேசிக்கான. ஓகே. ஸோ இப்படி தான் இருக்கும். இது ஒன்றும் கிடையாது. இது வந்து சோர்ஸ் பேனல். ஓகே, பார்த்துப்பீங்க. இது டைம் லைன். இதில் தான் நீங்கள் இது ப்ராஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட் இது தான். இதுக்குள்ளே நீங்கள் எல்லா ஃபைல்ஸையும் இம்போர்ட் பண்ணி அதுலேருந்து டைம் லைனுக்கு போட்டு நீங்கள் எடிட் பண்ணுவீங்க. இது மீடியா ப்ரௌசர்னு ஒன்று கிடையாது. இதுலேயே பக்கத்துலேயே இருக்குது மீடியா ப்ரௌசர். இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து எல்லா ப்ராஜெக்ட், அதாவது எல்லா வீடியோ ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஜஸ்ட்டு லோக்கல் டிஸ்க்கு கொடுக்குறேன். லோக்கல் டிஸ்க்கு கொடுத்துட்டீங்கன்னா என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ அதுக்குள்ளே போயிட்டு வீடியோ ஃபைல்ஸ் இருக்கா, இப்போ இது என்னோட ரேட் ரேஸ், இது எங்களோட கிளைண்ட்ஸோட வீடியோஸ் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இது வந்து சோர்ஸ் பேனல்ன்றது ஒன்றும் கிடையாது. இந்த நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்கன்னா இங்கே வரும். நீங்கள் வந்து பார்த்துட்டு இதை பார்த்துட்டு இதை வீடியோ மட்டும் வேணும்னா வீடியோவை இம்போர்ட் பண்ணி, ஆடியோ மட்டும் வேணும்னா ஆடியோவை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணுறேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ப்ராஜெக்ட். ஓகேவா? இப்போ அந்த வீடியோ இருக்குது இங்கே தான். இதுதான் டைம் லைன். ஓகேவா? இது வந்து இந்த ஆடியோ ஸ்பெக்ட்ரம். இது ஆடியோ எவ்வளோ போகுது அப்படின்ற இந்த ஸ்பெக்ட்ரம். இது எஃபெக்ட்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. நம்ம இதோட ஸ்கேல், பொசிஷன், இது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது தாண்டி நிறைய இருக்குது. இதெல்லாம் வர கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இது ஆடியோ மிக்சர், இது மோஷன் போடுறது, மெட்டா டேட்டா. இந்த வீடியோவோட டீட்டெயில்ஸ் தான் இந்த மெட்டா டேட்டா. ஓகேவா? ஸோ இதுதான். அப்புறம் எஃபெக்ட்ஸ் முக்கியமானது.
இதில் ப்ரீசெட்ஸ் இருக்கும், இதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னா, டைம் என்ன, இதுதான் டைம் லைன், இதுதான் ப்ராஜெக்ட் பேனல், நம்ம இதை பண்ணுறது எல்லாத்தையும் தெரியும். இது சோர்ஸை நான் மோஸ்ட்லி, ஏன்னா நான் இங்கேயே இப்படி எப்படியே ஏதாவது பண்ணிவிட்டு நான் ஏதாவது தேவைன்னா இதுலேருந்து எடுத்து ட்ராப் பண்ணிப்பேன். நம்மளால் வந்து முடியும் பண்ணிக்கலாம், அன்டாப் பண்ணிக்கலாம், வெளியே வந்துடும். இப்படி வெளியே வந்துட்டு நம்ம இதை லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, லாக் பண்ணி வச்சுக்கலாம். தேவையில்லைன்னா க்ளோஸே பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டா க்ளோஸ் ஆகிடும். எங்கே ப்ரோ இது க்ளோஸ்? விண்டோஸ் போனீங்கனாலே அடிக்கடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சோர்ஸ் மானிட்டர் இருக்கா, கொடுத்தீங்கன்னா இதை வந்துட்டு அங்கே பாருங்கள், சோர்ஸ் மானிட்டர். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இதெல்லாமே இது முக்கியமாக சொல்ல வந்துட்டாங்க. இதெல்லாமே டூல்ஸ். இதெல்லாம் டூல்ஸ் நம்ம வர வீடியோஸில் பார்ப்போம். ப்ரீமியர் ப்ரோனா என்ன, இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், ஏன் மற்ற ப்ராடக்ட்ஸ் மற்ற சாஃப்ட்வேர்ஸ்க்கு ப்ரீமியர் ப்ரோக்கு இருக்க டிஃபரன்ஸ் ஒரு அளவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு ப்ரீமியர் ப்ரோட இன்ட்ரோ தான். ஓகேவா, நீங்கள் இதை வந்து பெருசாக இது பண்ணிக்காதீங்க, ஜஸ்ட் இன்ட்ரோ தான். டைட்டில், ப்ராஜெக்ட்டு, மீடியா ப்ரௌசரு, எஃப்எக்ஸ் கண்ட்ரோல், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். இங்கே நம்ம என்ன இண்டிகேட் பண்ணுறோமோ அதெல்லாம் இந்த வீடியோவோட ப்ராப்பர்ட்டி இண்டிகேட் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் பேசிக். வர கிளாஸில் இது என்னன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம்.